துலாம் ராசிக்காரர்களே, ஜூன் 2026 மாதம் உங்களுக்கு சாதாரணமான மாதமாக இருக்கப் போவதில்லை. இந்த மாதத்தில் நடக்கும் சில சம்பவங்கள் முதலில் குழப்பமாக தோன்றினாலும் பின்னர் அவையே உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பதை நீங்கள் உணரப்போகிறீர்கள். கடந்த சில மாதங்களாக மனதில் இருந்த அழுத்தம், உறவுகளில் ஏற்பட்ட ஏமாற்றம், பணம் பற்றிய கவலை, வேலை தொடர்பான நிச்சயமின்மை போன்ற பல விஷயங்கள் உங்களை அமைதியாக சிந்திக்க வைத்திருக்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே சமநிலையை விரும்புபவர்கள். யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். எல்லோருக்கும் நியாயமாக நடக்க முயற்சிப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சிக்கும்போது தங்களுடைய வாழ்க்கையையே புறக்கணித்து விடுவார்கள். இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும். குரு பகவான் உங்கள் அஷ்டம மற்றும் பாக்கிய தொடர்பான மாற்றங்களை இயக்குவதால் பழைய கர்ம பலன்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் திடீரென்று மாறலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் அனைத்தும் எதிர்மறையானவை அல்ல. சில கதவுகள் மூடப்படுவதற்குக் காரணம் இன்னும் பெரிய கதவுகள் திறக்கப்படுவதற்காகத்தான். சனி உங்களுக்கு பொறுமையையும் முதிர்ச்சியையும் கற்றுக் கொடுக்கிறார். ராகு உங்கள் வேலை மற்றும் தினசரி வாழ்க்கையில் புதிய சவால்களையும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறார். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். சிலருக்கு வேலைப்பளு அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் உயரும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய திட்டம் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களுடன் இருந்த பிரச்சினைகள் தீரலாம். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். குறிப்பாக கலை, அழகு, சட்டம், ஆலோசனை, வணிகம் மற்றும் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் தெரியும். பணவரவு நிலை மெல்ல மெல்ல மேம்படும். ஆனால் எதிர்பாராத செலவுகளும் அதிகரிக்கலாம். குறிப்பாக குடும்பம், மருத்துவம் அல்லது வாகனம் தொடர்பான செலவுகள் உருவாகலாம். அதனால் இந்த மாதத்தில் பணத்தை கவனமாக நிர்வகிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சில உண்மைகள் வெளிப்படலாம். நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த விஷயங்கள் இப்போது பேசப்படலாம். ஆரம்பத்தில் அது சிரமமாக தோன்றினாலும் பின்னர் உறவுகளை வலுப்படுத்தும். திருமணமாகாதவர்களுக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து வரன் தொடர்பான தகவல் வரலாம். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரம் வரலாம். ஆனால் அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது. உடல் நலத்தில் சிறுநீரகம், முதுகு, தூக்கமின்மை, மன அழுத்தம் மற்றும் ஹார்மோன் சமநிலை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. அதிக தண்ணீர் குடிப்பதும் நடைப்பயிற்சி செய்வதும் நல்ல பலனை தரும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதத்தின் மிகப்பெரிய ரகசிய பலன் என்ன தெரியுமா? நீங்கள் இழந்துவிட்டதாக நினைத்து ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு உறவு மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. அது பழைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பழைய நண்பராக இருக்கலாம், ஒரு வியாபார வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். முதலில் அது சிறிய மாற்றமாக தோன்றும். ஆனால் பின்னர் அதுவே இந்த வருடத்தின் மிக முக்கியமான திருப்பமாக மாறும். அதனால் இந்த மாதத்தில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனமாக கவனியுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அல்லது அம்பாள் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஒரு பெண்ணிற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்குங்கள். அதனால் சுக்கிரன் மற்றும் குருவின் அருள் அதிகரித்து தடைகள் விலகும். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சில சோதனைகளையும் சில ஆசீர்வாதங்களையும் ஒன்றாக கொண்டு வரப்போகிறது. ஆனால் மாத இறுதியில் திரும்பி பார்க்கும்போது இந்த மாதத்தில் நடந்த ஒவ்வொரு மாற்றமும் உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்லத்தான் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுவது பெரிய வெற்றி அல்ல, சரியான நேரத்தில் வரும் சரியான மாற்றம்தான். அந்த மாற்றத்தின் ஆரம்பம் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறது.